எல்லாமே நீங்கள்தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் மட்டுமில்லாம உலகத்தின் கடைக்கோடியில நிகழும் நிகழ்வுகளின் விவரங்களையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புவிக்கோளின் புண்ணிய தாய், தமிழ் தாயின் தவ புதல்வி, புத்துலகை படைத்திட்ட போர்வாள், எதிர்ப்போரின் சிம்ம சொப்பனம், சொப்பனத்திலும் வெல்ல முடியாத எரிமலை, எரிமலையின் வெப்பம், பனிக்கடலின் குளிர்ச்சி, இரண்டும் ஒருங்கிணைந்த அதிசயம், அதிசய திட்டங்களை அரங்கேற்றும் புதுமை, புதுமைகளை படைக்கும் புரட்சி சுழல், சுழலும் புவியின் மைய அச்சு, அச்சமில்லா தலைமை, தலைமை ஏற்று நடத்தும் தகைமை. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தகைமையுடன் தீட்டும் திட்டங்களால தமிழகத்திற்கு பெருமை, பெருமை பெறச் செய்த முதலமைச்சரை கண்டு மாற்றாருக்கு பொறாமை, பொறாமையால் அவர்களுக்கு ஏற்பட்டது சிறுமை, சிறுமை குணத்தால் அவர்கள் சொல்வதெல்லாம் பொய்மை, பொய்மை உரைப்பதால் அவர்களிடம் இல்லை உண்மை, உண்மையாய் உழைப்பதால் உலகில் உயர்கிறது முதலமைச்சரின் செங்கோன்மை, செங்கோன்மை திறன் கண்டு வியக்கின்ற ஆன்றோர் சான்றோர். சான்றோர், பெரியோர், பெற்றோர், நல்லோர் என அனைவரும் போற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களின் நலன்களுக்காக அல்லும் பகலும் அயராது சுற்றும் பூமியை போல இயங்கி வராங்க. 24 மணி நேரமும் கடிகார முட்களை விட வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு கல்வி புரட்சி, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, நீல புரட்சி உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தி தமிழகத்தை முன்னோடி மாநிலமா மாற்றியிருக்காங்க. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பட்டம், பட்டயம் பெற்ற ஏழை பெண்களுக்கு 50,000 ரூபாய் நிதி உதவியும், பட்டதாரி அல்லாத பெண்களுக்கு 25,000 ரூபாய் நிதி உதவியும், திருமாங்கல்யம் செய்ய 4 கிராம் தங்கமும் கடந்த 6/6/2011 அன்று வழங்கி திருமண நிதி உதவி திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. இத்திட்டத்தின் கீழ் பயனடைய உள்ள பயனாளிகளின் விவரங்கள் குறித்தும் சிறப்பு அம்சங்கள் குறித்தும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. திருமண வயதை அடைந்த பெண்களை பெற்ற பெற்றோர்கள் தங்கள் பெண்களுக்கு திருமணம் செய்வதற்கும் திருமணத்திற்கு தங்கம் வாங்கவும் போதிய நிதி வசதியின்றி சிரமப்படுவதை அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏழை பெற்றோர்கள் மனம் குளிரும் வண்ணம் திருமண நிதியுதவியுடன் திருமாங்கல்யம் செய்ய தங்கம் வழங்கும் உலகின் முன்னோடியான திட்டத்தை செயல்படுத்தி வராங்க. இத்திட்டத்தின் கீழ் பயனடைய உள்ள பயனாளிகளின் விவரங்கள் குறித்த குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி என்ற குரலுக்கேற்ப நல்லாட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏழை பெற்றோர் தன் மகளின் திருமண செலவை ஏற்பதற்கு படும் சிரமத்தை கருத்தில் கொண்டு அல்லல் படும் பெற்றோர்களுக்கு உதவிடும் வகையில் திருமண நிதி உதவியுடன் 4 கிராம் 22 கேரட் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார். ஏழை பெற்றோரின் பெண்கள், விதவையரின் மகள், ஆதரவற்ற பெண்கள், கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியர், மறுமணம் செய்து கொள்ளும் விதவையர் ஆகியோருக்கு உதவிடும் வகையில் 5 வகையான திருமண உதவி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 3ஆம் முறையாக பொறுப்பேற்ற பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் பட்டம், பட்டயம் படித்த ஏழை பெண்கள் 1,15,090 பேருக்கு 50,000 ரூபாய் திருமண நிதியுதவியுடன் கூடிய 4 கிராம் 22 கேரட் தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டுள்ளது. பட்டதாரி அல்லாத 2,65,593 ஏழை பெண்களுக்கு 25,000 ரூபாய் திருமண நிதியுதவியுடன் கூடிய 4 கிராம் 22 கேரட் தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டுள்ளது. ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவையர் மகள் திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் பட்டம், பட்டயம் படித்த ஏழை விதவையர் மகள்கள் 3,916 பேருக்கு 50,000 ரூபாய் திருமண நிதியுதவியுடன் கூடிய 4 கிராம் 22 கேரட் தங்கம் திருமாங்கல்யம் செய்வதற்காக வழங்கப்பட்டுள்ளது. பட்டதாரி அல்லாத 14,225 ஏழை விதவையர் மகள்களுக்கு 25,000 ரூபாய் திருமண நிதியுதவியுடன் கூடிய 4 கிராம் 22 கேரட் தங்கம் திருமாங்கல்யம் செய்ய வழங்கப்பட்டுள்ளது. அன்னை தெரேசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில்
பட்டம் பட்டயம் படித்த 482 ஆதரவற்ற ஏழை பெண்களுக்கு 50,000 ரூபாய் திருமண நிதியுதவியுடன் கூடிய 4 கிராம் 22 கேரட் தங்கமும், பட்டதாரி அல்லாத ஆதரவற்ற ஏழை பெண்கள் 1,701 பேருக்கு 25,000 ரூபாய் திருமண நிதியுதவியுடன் கூடிய 4 கிராம் 22 கேரட் தங்கமும் வழங்கப்பட்டுள்ளது. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் பட்டம் பட்டயம் படித்த 109 இளம் விதவைகளின் மறுமணத்திற்கு 30,000 ரூபாய் காசோலையாகவும் 20,000 தேசிய சேமிப்பு பத்திரமாகவும் வழங்கப்பட்டது. மேலும் திருமாங்கல்யம் செய்வதற்காக 4 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் வழங்கப்பட்டுள்ளது. பட்டதாரி அல்லாத 703 இளம் விதவைகளின் மறுமணத்திற்கு 15,000 ரூபாய் காசோலையாகவும் 10,000 தேசிய சேமிப்பு பத்திரமாகவும், அத்துடன் திருமாங்கல்யம் செய்வதற்காக 4 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் வழங்கப்பட்டுள்ளது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் பட்டம் பட்டயம் படித்த 1,078 கலப்பு திருமண தம்பதிகளுக்கு 30,000 ரூபாய் காசோலையாகவும் 20,000 தேசிய சேமிப்பு பத்திரமாகவும் வழங்கப்பட்டது. மேலும் திருமாங்கல்யம் செய்வதற்காக 4 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் வழங்கப்பட்டுள்ளது. பட்டதாரி அல்லாத 1,984 கலப்பு திருமண தம்பதிகளுக்கு 15,000 ரூபாய் காசோலையாகவும் 10,000 தேசிய சேமிப்பு பத்திரமாகவும், அத்துடன் திருமாங்கல்யம் செய்வதற்காக 4 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் ஏழை பெற்றோரின் பெண்கள், விதவையரின் மகள், ஆதரவற்ற பெண்கள், கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியர், மறுமணம் செய்து கொள்ளும் விதவையர் ஆகியோருக்கு 1,458 கோடியே 58 லட்சம் ரூபாயும், 465 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 1,640 கிலோ தங்கமும் விலையின்றி விநியோகிக்கப்பட்டுள்ளது. 2014-2015 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் 752 கோடி ரூபாய் திருமண நிதியுதவி திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையா சொல்லலும் வல்லது அமைச்சு என்ற குரலை ஆய்ந்து அறிந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என அயலாரும் மாற்றாரும் உற்றாரும் சுற்றாரும் பெற்றோரும் நல்லோரும் வல்லோரும் ஆன்றோரும் சான்றோரும் கற்றாரும் கல்லாரும் இருப்பாரும் இல்லாரும் எல்லோரும் போற்றி புகழ்கின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் திருமண நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இதனை ஏழை எளிய பெண்கள் பெறுவதற்கான தகுதிகள் குறித்த விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் 18 வயது பூர்த்தியடைந்த ஏழை பெண்களுக்கு திருமணத்தின் போது திருமண நிதியுதவி அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயன்பெற பெண்கள் 10ஆம் வகுப்பும், மலைவாழ் மக்களாக இருந்தால் 5ஆம் வகுப்பு வரையும் படித்திருக்க வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் 25,000 ரூபாய் நிதியுதவியும், திருமாங்கல்யம் செய்வதற்காக 4 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது. பெற்றோர்கள் இறந்துவிட்ட நிலையில் மகளுக்கு இந்நிதியுதவி வழங்கப்படுகிறது. ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களை உயர்கல்வி படிக்க வைப்பதற்கு அவர்களின் பெற்றோர்களை தூண்டும் வகையில் பட்டம் பட்டயம் படித்த பெண்களுக்கு நிதியுதவி 25,000 50,000 ரூபாயாக உயர்த்தி, அத்துடன் திருமாங்கல்யம் செய்வதற்கு 4 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயனடைவதற்கு குடும்ப ஆண்டு வருமானம் 72,000க்கும் மிகாமல் இருக்க வேண்டும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம் மற்றும் ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவையர் மகள் திருமண நிதியுதவி திட்டம் ஆகியவற்றின் கீழ் திருமண நிதியுதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவற்றை விதவை பெண்கள் மற்றும் ஏழை விதவையர் மகள்கள் பெறுவதற்கான வரையறைகள் குறித்து பார்க்கலாம். முந்தைய காலங்களில் விதவை மறுமணம் என்பது சமுதாயத்தில் தடை செய்யப்பட்டும் நடைமுறையில் அரிதாகவும் இருந்து வந்தது. விதவைகளின் இந்நிலையை கருத்தில் கொண்டு சமூக சீர்திருத்தவாதிகள் விடாமுயற்சி மேற்கொண்டு விதவை மறுமணத்தை ஊக்கப்படுத்தி விதவைகளின் வாழ்க்கையில் மாற்றத்தினை ஏற்படுத்த மிக கடுமையாக பாடுபட்டனர். சமுதாய சீர்திருத்தவாதிகளின் தொடர் முயற்சியின் காரணமாக பல இளம் விதவைகளின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் மறுமணம் செய்து கொள்ள தூண்டுதலாக இருந்தது.
விதவைகள் கௌரவமான வாழ்க்கையையும் சமூக அங்கீகாரத்தையும் மேன்மையான சமூக அந்தஸ்தையும் பெறுவதற்கு அவர்களுக்கு உதவி அளிப்பது அவசியமாகிறது. இக்குறிக்கோளை அடைவதற்காக டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் இளம் விதவைகளுக்கு நிதியுதவியாக 15,000 ரூபாய் காசோலையாகவும் 10,000 ரூபாய் சேமிப்பு பத்திரமாகவும் அத்துடன் திருமாங்கல்யம் செய்வதற்காக 4 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயன்பெறுவதற்கு வருமான வரம்பு மற்றும் கல்வி தகுதி அவசியமில்லை. இத்திட்டத்தின் கீழ் பட்டம், பட்டய படிப்பு படித்த பெண்களுக்கு வழங்கப்படும் 50,000 ரூபாய் நிதியுதவியில் 30,000 ரூபாய் காசோலையாகவும் 20,000 ரூபாய் தேசிய சேமிப்பு பத்திரமாகவும் அத்துடன் திருமாங்கல்யம் செய்வதற்காக 4 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது. விதவைகள் நலனுக்காக அரசால் செயல்படுத்தப்படும் பல்வேறு நலத்திட்டங்கள் விதவைகளின் பிரச்சினைகளுக்கு பெரிய அளவில் தீர்வு காண உதவுகிறது. விதவை தாய்மார்களின் மகள் திருமணத்திற்கு உதவிடும் வகையில் தமிழ்நாடு அரசு ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவையர் மகள் திருமண நிதியுதவி திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் விதவையர் தம் மகளுக்கு திருமணம் செய்ய உதவிடும் வகையில் பட்டதாரி அல்லாதோருக்கு 25,000 ரூபாய், பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு படித்த பெண்களுக்கு 50,000 ரூபாய், அத்துடன் திருமாங்கல்யம் செய்வதற்கு 4 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதியுதவி திட்டம் மற்றும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் ஆகியவற்றின் கீழ் திருமண நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. இவற்றை ஏழை பெண்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை இப்பொழுது பார்க்கலாம். ஆதரவற்ற ஏழை பெண்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் தாங்களே எதிர்கொள்வதுடன் திருமணத்திற்காக ஏற்படும் செலவுகளையும் சேர்த்து எதிர்கொள்வதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஆதரவற்ற பெண்களுக்கு உதவிடும் வகையில் தமிழக அரசு அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதியுதவி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பட்டதாரி அல்லாத பெண்களுக்கு திருமண நிதியுதவியாக 25,000 ரூபாய் மற்றும் திருமாங்கல்யம் செய்வதற்காக 4 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும், பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு படித்த பெண்களுக்கு 50,000 ரூபாயும், அத்துடன் திருமாங்கல்யம் செய்வதற்கு 4 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கு வருமான வரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. சமுதாய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரும் தடையாக இருந்து வரும் சாதி வேற்றுமையை அகற்ற கலப்பு திருமண நிதியுதவி திட்டத்தினை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இது சமுதாயத்தில் சமத்துவம் ஏற்பட உதவுகிறது. இத்திட்டத்தின் கீழ் கலப்பு திருமணம் செய்யும் தம்பதிக்கு வழங்கப்படும் 25,000 ரூபாய் நிதியுதவி தொகையில் 15,000 ரூபாய் காசோலையாகவும் 10,000 ரூபாய் தேசிய சேமிப்பு பத்திரமாகவும் திருமாங்கல்யம் செய்வதற்கு 4 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது. பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு படித்த பெண்களுக்கு வழங்கப்படும் 50,000 ரூபாய் நிதியுதவி தொகையில் 30,000 ரூபாய் காசோலையாகவும் 20,000 ரூபாய் தேசிய சேமிப்பு பத்திரமாகவும் அத்துடன் திருமாங்கல்யம் செய்வதற்கு 4 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயன்பெற கல்வி தகுதி மற்றும் வருமான வரம்பு எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற 2 பிரிவுகள் வகுக்கப்பட்டுள்ளன. அதில் கலப்பு திருமண தம்பதியரில் ஒருவர் ஆதிதிராவிடர் அல்லது பழங்குடியினர் இனத்தவராகவும் மற்றொருவர் பிற இனத்தவராகவும் இருத்தல் வேண்டும். மற்றொரு பிரிவில் கலப்பு திருமணம் செய்பவர்களில் ஒருவர் முற்பட்ட இதர வகுப்பினராகவும் மற்றொருவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராகவும் இருத்தல் வேண்டும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பொற்கரங்களால் ஒளியேற்றி வைக்கப்பட்ட ஏழை பெண்களின் வாழ்வு புத்தம் புது பூக்களாக பூத்திருக்கிறது. குடிலில் பிறந்தாலும் முதலமைச்சரின் தாய் அன்பினால் தங்கம் பெற்று புதுக்குடித்தனத்தில் நுழைந்த இளம் பெண்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை அம்மா என்று அழைத்து தங்களது நன்றியை காணிக்கையாக்கியுள்ளனர். அம்மா 50,000 பணமும் தாலி தங்கமும் கொடுத்தது எங்களுக்கு தாய் வீட்டு செய்த மாதிரி இருந்துச்சு. அம்மாவுக்கு நன்றி. எங்கள் அப்பா 4வது படிக்கும்போது இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா 8வது படிக்கும்போது இறந்துட்டாங்க. எங்கள் அக்கா கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ முதலமைச்சர் அம்மா 25,000 ரூபாய் பணமும் 4 கிராம் தங்கமும் கொடுத்து உதவுனதால எங்கள் அப்பா அம்மா இல்லாத குறைய அவங்க தீர்த்து வச்சாங்க. தாய்க்கு நன்றி. எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணன் எல்லாம் கூலி வேலை தான் செய்வோம். நானும் லீவு நாளில் கூலி தான் போவேன். அப்புறம் எனக்கு கல்யாண வயசு வந்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. முதலமைச்சர் அம்மா 25,000 பணமும் 4 கிராம் தங்கமும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அம்மா புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம்.
தமிழக முதல்வர் அம்மா என்னுடைய திருமணத்திற்காக 4 கிராம் தங்கமும் 25,000 ரொக்க பணமும் கொடுத்து உதவி அம்மாவுக்கு மிக்க நன்றி. படிப்பு முடித்த உடனே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டிலே நான் ஒரு ஆள் தான் படிச்சிருக்கேன். அப்பா வேற இல்லை. எனக்கு அப்பா இல்லாத சூழ்நிலையில் என்ன கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு திட்டம் அம்மா அறிவிச்சிருந்தாங்க, தாலிக்கு தங்கம்னு சொல்லிட்டு. அது உடனே நாங்கள் அதுக்கு அப்ளை பண்ணோம். எங்களுக்கு அப்ளை பண்ண உடனே கிடச்சிருச்சு. 4 கிராம் கோல்டும் 50,000 ரூபா பணமும் கிடச்சிருந்துச்சு. அந்த பணம் கிடச்சது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. என்னோட தாயோட சுமையை அம்மா தான் இறக்கி வச்சுருக்காங்க. அம்மாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு அம்மா கல்யாணத்துக்கு 25,000 ஒரு தங்க காயின் காசு கொடுத்தாங்க. அது என் தாலியா ஏறி நான் இப்போ கடன் கஷ்டம் இல்லாத நானும் என் புருஷன் பொண்ணு சந்தோஷமா வாழ்றோம். நான் கொடைக்கானல் வட்டம் பல்லங்கி கிராமத்தில் வசிச்சு வர்றோம். பட்டப்படிப்பு முடிச்சிருக்கேன். அம்மா அளித்த திருமண உதவி திட்டத்தில் நான் பயன்பெற்றிருக்கேன். அம்மா கொடுத்த 50,000 ரூபாய் பணமும் 4 கிராம் தங்கமும் மிகவும் என் திருமணத்துக்கு உதவிகரமாக இருந்தது. இதை செய்த அம்மா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். காசு இல்லாத கஷ்டப்பட்டிருந்த போது அம்மா 25,000 பணமும் தங்கத்துக்கு தாலியும் கொடுத்தாங்க, கொடுத்து உதவி செஞ்சாங்க. அதனால அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அப்பா சலவை தொழிலாளி, கஷ்டப்பட்டு தான் வண்டிக்கு போனால் தான் சாப்பாடு. அந்த நிலைமையில நாங்கள் இருந்து தான் கஷ்டப்பட்டு படித்து இந்த நிலைமைக்கு வந்தேன். இன்னைக்கு அந்த அம்மா அறிவித்த திட்டத்தின்படி நான் இந்த திருமண உதவித்தொகையை எனக்கு அவங்க கொடுத்ததுக்கு நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். என்ன மாதிரி 10வது படிச்சிட்டு இருந்த பொண்ணுங்களுக்கு தாலிக்கு 4 கிராம் தங்கமும் 25,000 பணமும் பண உதவி செஞ்சாங்க. மாண்புமிகு அம்மா இந்த உதவி செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி. சின்ன வயசுலேயே நான் 9th படிக்கிறப்பே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. BSc B.Ed வரைக்கும் முடிச்சுட்டு எனக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தாங்க. அம்மா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கல்யாண உதவியாக டிகிரி முடிச்சவங்களுக்கு 50,000ம் 4 கிராம் தங்கமும் கொடுத்ததால என்னை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் சந்தோஷமாக வசித்து வரேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம முதலமைச்சர் அம்மா அவர்கள் தான். இவங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஏழ்மையான குடும்பம். அப்பா அம்மா விவசாயம் தான் செய்கிறாங்க. நான் 10th முடிச்சிருக்கேன். எங்கள் கல்யாணத்துக்காக அம்மா 25,000 ரூபாய் ரொக்கமாக பணம் கொடுத்தாங்க, 4 கிராம் நகை கொடுத்தாங்க. முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. பெண்களுக்கு தாலி தான் மிகவும் முக்கியம். அதை மனதில் கொண்டு நம்முடைய அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் தந்து அவர்கள் திருமணமாகாத பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களை பெற்ற ஏழை பெற்றோர்கள் கரையேற்றும் வழி தெரியாது கலங்கி நின்ற போது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தங்களோட திருக்கரங்களால் ஏழை இளம் பெண்களை ஆசீர்வதித்து அவர்களோட திருமாங்கல்யம் சிறக்க தங்கம் தந்து நிதி உதவி வழங்கி வாழ்வை வளப்படுத்தியிருக்காங்க. பெண்களை பெற்ற ஏழை பெற்றோர்கள் தங்களோட மகள்கள் நல்வாழ்வு வாழ்வதை பெருமிதத்தோடு எண்ணி பார்த்து அவர்களோட வளமான வாழ்க்கைக்கு வழிவகுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவிச்சிருக்காங்க. 3 பொம்பளை பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். எப்படி கட்டி கொடுக்க போறது என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அம்மா கொடுத்த திட்டங்கள்ல 50,000 பணமும் தாலி தங்கமும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க இறந்து போயிட்டாங்க. எனக்கு 3 குழந்தைங்க, 2 பெண்ணும் 1 ஆணும். மகளுக்கு ஒரு நல்ல இடம் மாப்பிள்ளை அமைஞ்சோன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரம் அம்மா இந்த தாலியும் 50,000மும் கொடுக்குறதாக சொன்னாங்க. உடனே நாங்கள் அதுக்கு அப்பீல் பண்ணி அதை உடனே எந்த விதமான தடங்களும் இல்லாமல் எங்களுக்கு கிடச்சிருச்சு. அதை வாங்கி நான் என் குழந்தைகளை நல்லபடியாக கட்டி கொடுத்தேன். அம்மா அவங்களுக்கு ரொம்ப நன்றி, கோடி கோடி நன்றி. கொடைக்கானல் பக்கத்தில் வில்பட்டி என் பொண்ணு காலேஜ் படித்து முடிச்சது. அப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சால் காசு வசதி இல்லை. அப்புறம் அம்மா எங்களுக்கு 50,000மும் 40 தங்கமும் கொடுத்தது. அதை வச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சு அவங்களுக்கு நன்றி. எங்கள் வீட்டுக்காரர் முறுக்கு வியாபாரம் தான் பார்க்குறாங்க. ரொம்ப மிக குறைவான குடும்பம் தான். எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பேசும்போது ரொம்ப கஷ்டத்தால் நாங்கள் இருந்தோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அம்மா அந்த திட்டம் போட்டிருந்தாங்க. அந்த திட்டத்தில் எங்களுக்கும் வேணும்னு நாங்கள் முயற்சி எடுத்தோம். அதில் 4 கிராம் தங்கமும் 50,000 ரொக்கமும் எங்களுக்கும் கிடச்சிச்சு. அதில் மிக்க நாங்கள் நன்றி. படிப்பு முடிஞ்சிச்சு, கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அம்மா 50,000 ரூபாயும் 4 கிராம் தங்கமும் கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. திருப்பநாசல் கிராமத்துல இருந்து பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். அம்மா அதுக்காக நிறைய தொகையும் உதவி பண்ணாங்க. அம்மா கல்யாணத்துக்காக 50,000 பணமும் 4 கிராம் தங்கமும் கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி.
நான் கணவனால் கைவிடப்பட்டவளா என் பொண்ணை வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். 12வது வரைக்கும் படிக்க வச்சேன். என் பொண்ணுக்கு மேரேஜ்க்காக வந்து தாலிக்கு 4 கிராம் தங்கமும் காசு 25,000 கொடுக்கறதா சொன்னாங்க. அது வந்து நான் அந்த உதவியை பெற்று என் பொண்ணுக்கு நல்லபடியாக மேரேஜ் முடிச்சு வச்சேன். அம்மா வந்து எங்களுக்கு உதவி பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மாவுக்கு. எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வந்து கூடிச்சு. அம்மா வந்து 4 கிராம் தங்கமும் 50,000 பணமும் கொடுத்தாங்க. அதை வச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சோம். பொண்ணு நல்லா இருக்கு, நானும் நல்லா இருக்கேன். 4 கிராம் தங்கமும் 50,000 பணமும் கொடுத்த அம்மாவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு சார்பாக அம்மாவுக்கு நன்றி. நாங்கள் 2 பேரும் கூலி வேலை செய்துட்டு வந்தோம். அம்மா அவர்கள் 25,000 ரொக்க பணமும் 4 கிராம் தங்க நாணயமும் கொடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இப்போ எங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இதனை வழங்கிய தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. எங்கள் பிள்ளைங்களாம் 5 பிள்ளைங்களையும் படிக்க வைக்க என்னால் அதான் முடிஞ்சது. எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக முதல்ல அம்மா வந்து 4 கிராம் தங்கமும் 50,000 பணமும் கொடுத்தாங்க. என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அம்மாவுக்கு குடும்பத்து சார்பாக நன்றி. இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில ஏழை பெற்றோரின் பெண்கள், விதவையரின் மகள்கள், ஆதரவற்ற பெண்கள், கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியர், மறுமணம் செய்து கொள்ளும் விதவையர் ஆகியோருக்கு உதவிடும் வகையில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் செயல்படுத்தப்பட்டு வரும் 5 வகையான திருமண நிதியுதவி திட்டங்கள் குறித்து விரிவாக பார்த்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர்களின் பிற நலத்திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தீர்க்க தரிசனத்தோட செயல்படுத்தி வரும் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.